கல்லூரி வாழ்க்கை. பண்புகளை பதியம் போட்டு ஒரு கண்ணாடி, ஒரு கணிப்பொறி, ஒரு கைபேசி, இவைகளில் உள்ளது இன்றைய உலகம். நளினமெது நவீனமெது என தெளிந்த தேன்தூளி கலந்த பூக்களாய் என்றும் உரையாற்றுபவரும் இப்பொன்னான நிகழ்விற்கு தலைமை ஏற்று இருப்பவருமான பெருந்துறை தி கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்டின் தலைவர் திரு டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு பேரன்புடன் அழைக்கிறோம். நமக்கெல்லாம் ஆசி வழங்க வந்திருக்கின்ற கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி யோகாமிருந்த மகராஜ் அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் நமக்கு நல்ல பல கருத்துக்களை கூறி மாணவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலை மாமணி மனதின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் கொங்கு கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுக்க வந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சம்ஸ்கிருதத்தில் 2 சொற்கள், சிறப்பான சொற்கள் உண்டு. ஒன்று பிரேயஸ், இன்னொன்று ஸ்ரேயஸ். பிரேயஸ் அப்படின்னா எனக்கு பிடித்தது, பிரியமானது, எனக்கு உடனடியாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, நைஸ். இது பிரேயஸ். எனக்கு பிடித்தது, எனக்கு உடனடியாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, நைஸ். இது பிரேயஸ். ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நல்லது, மேலானது, குட். எடுத்துக்காட்டாக நாம நேரத்துக்கு படுக்காம அதிக நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு படுக்கிறது, அதிக நேரம் செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுவது, நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்வது, இது எல்லாமே பிரேயஸ். ஆனால் நேரத்துக்கு எழுந்து காலையில் உடற்பயிற்சி செய்வது, அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படிப்பது, இது எல்லாம் பிரேயஸ். ஸோ நமக்கு எது எல்லாம் தற்காலிக சுகம் கொடுக்கிறதோ அது எல்லாம் பிரேயஸ். நமக்கு எது நிலைத்த சுகம் கொடுக்கிறதோ அது பிரேயஸ். ஒரு சிலருக்கு பேரே ஸ்ரேயா அப்படின்னு இருக்கும். ஸ்ரேயா அப்படின்னா மேலானவள், உயர்ந்தவள், புனிதமானவள், மேன்மையான உயர்ந்த குணங்களை கொண்டவள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உலகத்தில் கடைந்தெடுத்த முட்டாள்தனம் நம்முடைய நேரத்தை மற்றவர்கள் காசாக்குவதற்கு அனுமதித்தல். இந்த உலகத்தில் கடைந்தெடுத்த முட்டாள்தனம் நம்முடைய நேரத்தை மற்றவர்கள் காசாக்குவதற்கு அனுமதித்தல். அதில் முதல் 2 இடங்களை பெறுவது நாம் விரும்பி பார்க்கும் செல்போனும் டிவியும். டிவி என்பது டெலிவிஷன் மட்டுமல்ல, டிவி என்பது டெலிவிஷம். எங்கிருந்தோ யாரோ ஒருவர் நம்முடைய நல் வாழ்க்கையை கெடுப்பதற்காக அனுப்புவதுதான் டிவி, டெலிவிஷன். அடிப்படையில் டிவி, செல்போன் அப்படிங்கிறது என்ன என்றால், ஒரு கம்பெனியோ ஒரு முதலாளியோ தான் பொருளீட்டுவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கார். அந்த கம்பெனியில் பாடுறவங்க காசுக்கு பாடுறாங்க, ஆடுறவங்க காசுக்கு ஆடுறாங்க, நடிக்கிறவங்க காசுக்கு நடிக்கிறாங்க, விளம்பரம் பண்றவங்க காசுக்கு பண்றாங்க. ஆடுவது, பாடுவது, நடிப்பது, பேசுவது, விளம்பரம் செய்வது என்பது
அந்த கம்பெனியில் வேலை செய்பவர்களுடைய வேலை. ஆனால் நம்முடைய வேலை அது அல்ல. நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம், ஏன்னா பலரும் விரும்பி பார்ப்பது கிரிக்கெட். அடுத்தவங்க கிரிக்கெட் விளையாடுறத தூக்கத்தை கெடுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்தா நம் வாழ்க்கை மேம்படுமா? நாம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணா நம்முடைய வாழ்க்கை உருப்படுமா? ஏன்னா கிரிக்கெட் என்பது விளையாடுபவருக்கு அது ஒரு தொழில். அவர் ஒரு ரன் எடுத்தால் அதுக்கு பணம், ஒரு விக்கெட் எடுத்தால் அதுக்கு பணம், ஒரு கேட்ச் பிடிச்சால் அதுக்கு பணம். அவர்கள் வாழ்க்கை மேலே போகிறது, நம்முடைய வாழ்க்கை கீழே வருகிறது. நாம் ஒரு செயல் செய்தால் அதில் 4-5 பிரயோஜனங்கள் இருக்கணும். ஒன்று, நம்முடைய உடல் நலம் மேம்பட வேண்டும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும். ரெண்டாவது, அதனால் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகணும், அதனால் நமக்கு ஒரு வருமானம் இன்கம் வரணும், அது இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அது எனக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வேலை செஞ்சா அடிப்படையில் ஒரு 4-5 பிரயோஜனங்கள் இருக்கணும். ஒன்று, நம்முடைய உடல் நலம் மேம்படணும். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகணும், அதனால் நமக்கு ஒரு வருமானம் இன்கம் வரணும், அதனால நாமும் நாம் சார்ந்த சமுதாயமும் பயன்பெற வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு ஒரு புகழை கொடுக்க வேண்டும். நாம் டிவி பார்ப்பதாலோ செல்போன் பார்ப்பதாலோ இந்த 5 பிரயோஜனம் இருக்குதா? இந்த 5 பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அந்த செயலை செய்வது ஒரு முட்டாள்தனம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு பொன்மொழி, பிரயோஜனம் அனுஸ்திஸ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே. அதாவது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தில் ஒரு மந்தன், ஒரு மூடன் கூட அதை செய்ய மாட்டான். திருவள்ளுவர் மொழியில, நம்முடைய வள்ளுவ பேராசான் மொழியில சொல்லணும்னா பயனில செய்யாமை. நாம எப்பவெல்லாம் தேவையில்லாத செல்போன் எடுக்கிறோமோ, எப்பவெல்லாம் டிவி பார்க்கிறோமோ, அப்போ திருவள்ளுவருடைய பயனில சொல்லாமை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நமக்கு எல்லாமே தெரியுது, இது நல்லது, இது கெட்டது, இது ஸ்ரேயஸ், இது பிரேயஸ் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் நம்முடைய மனம் பல நேரங்களில் நல்லதை தேர்ந்தெடுப்பதில்லை, நமக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரக்கூடியதை தான் தேர்ந்தெடுக்கிறது. இதைத்தான் மகாபாரதத்தில் துரியோதன மகாராஜா, கௌரவர்களுடைய தலைவர், அவரை கௌரவர்கள் சொல்லக்கூடாது, ஜி சொல்லக்கூடாது. ஏன்னா கௌரவம் அப்படின்னா மேன்மையானது, உயர்வானது, வெண்மையானது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கௌரவர்களிடத்தில் எந்த விதமான மேன்மையோ உயர்வோ கிடையாது. கௌரவர்கள் ஏன்னா அவர்கள் குரு வம்சத்தில் வந்தவர்கள், கே போடணும், ஜி போடக்கூடாது. அவர்களுக்கு எந்த கௌரவமும் கிடையாது. கௌரவர்கள் என்பதை கௌரவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதில் முதன்மையானவர் துரியோதன மகாராஜா. நமக்கு எப்படி ஒரு நல்ல விஷயம்னு தெரியுது, ஆனால் அந்த நல்ல விஷயத்தில் நம்மால் போக முடியல. அதுபோல அவரும் ஒரு இடத்துல புலம்புறார். எனக்கு எது நல்லதுன்னு தெரியுது, எனக்கு எது கெட்டதுன்னு தெரியுது, ஆனால் என்னால் நல்லதில் செல்ல முடியவில்லை. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திகி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திகி, கேனாபி தேவேன கிருஹஸ்திதேன யதா நியுக்தோசி ததா கரோமி. ஜானாமி தர்மம், எனக்கு தர்மம் நல்லது எது என்று தெரிகிறது. நச்சமே பிரவருத்திகி, என்னால் அதில் செல்ல முடியவில்லை. ஜானாமி அதர்மம், எனக்கு எது கெட்டது எது தர்மம் அல்லாதது என்பதும் தெரிகிறது. நச்சமே நிவர்த்திகி, ஆனால் அதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. கேனாபி தேகேன கிருஹஸ்திதேன, என்னுடைய உடம்புக்குள் ஒரு துர்தேவதை புகுந்து கொண்டான். கேனாபி தேவேன கிருஹஸ்திதேன
யதா நியுக்தோசி ததா கரோமி. அந்த உள்ளிருக்கிற தேவன் என்ன சொல்கிறானோ அதையே நான் செய்கிறேன். என துரியோதனனுக்குள் இருக்கிற மிகப்பெரிய தேவன் பொறாமை. பொறாமையினுடைய மொத்த உருவம் பிறர் நலம் கண்டு சகிக்காமை. அதே தான் அந்த துரியோதனனுடைய நிலைமையில தான் நம்மில் பலரும் இருக்கிறோம். நம்மகிட்ட என்னென்ன தேவதைகள் உள்ள பூந்து இருக்குதுன்னா, நேரத்தில் காரியத்தை செய்யாதது, சோம்பேறித்தனம், அளவுக்கு அதிகமான தூக்கம், இதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கின்ற துர்தேவதைகள். இதையே திருவள்ளுவர் நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் மறவி, அதாவது எதையும் போஸ்ட்போனிங், காலத்தை நீட்டி செய்தல். மறதி, சோம்பல், மடி, துயில், அளவுக்கு அதிகமான தூக்கம், இந்த நான்கும் கெட்டு போவர்கள் விரும்பி ஏறுகின்ற படகு அப்படிங்கிறார். நெடுநீர் மறவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கடன். அந்த இதிலிருந்து நாம வெளியே வரணும். நாம இந்த காலகட்டத்தில் மாணவ பருவத்தில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு விதிக்கின்ற கட்டுப்பாடுகள் உங்கள் சுதந்திரத்தில் தலையிடுவதாகவும் உங்களுடைய மகிழ்ச்சியை தடுப்பதாகவும் தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு அப்பாவும் மகனும் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டம் உயரமா பறக்குது. அப்ப அந்த பையன் சொல்றான், அப்பா இந்த கயிறு இருக்கிறதுனால தான் இந்த பட்டம் ஒரு அளவுக்கு மேல போக மாட்டேங்குது, இந்த கயித்தை கட் பண்ணிட்டா பட்டம் இன்னும் உயரமா பறக்குமே அப்படிங்கிறான். அப்ப அந்த தந்தையார் சொல்றார், இல்ல இந்த கயிறு இருக்கிறதுனால தான் அந்த பட்டம் அவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படிங்கிறான். இதை அந்த பையன் ஒத்துக்கவே இல்லை. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த கயித்தை கட் பண்றார். பட்டம் என்ன ஆகுதுன்னா மேலே கீழே போய் போய் கடைசியில் ஒரு முள் புதரில் விழுந்து சிதைஞ்சிருது. அந்த நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டுப்பாடுகள் நம்மை உயர்த்துகின்ற கயிறு. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிற கயிறு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அந்த பட்டம் போல திசை தெரியாமல் சென்று சிதைந்து விடும். பெற்றோருக்கு சில வார்த்தைகள். உங்களுடைய இலக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய இலக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் அதி புத்திசாலிகளாகவும் உயர்வானவர்களாகவும் வருவதற்கு நீங்கள் அதி புத்திசாலிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்பானவராகவும் நேர்மையானவராகவும் மகிழ்ச்சியானவராகவும் இருந்தாலே உங்கள் குழந்தைகள் மேன்மையானவர்களாக ஆகிவிடுவர். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் சொத்து, தொழில், தங்கம், இப்படி பல விஷயங்களில் முதலீடு செய்கின்றீர்கள். அதைவிட மிகச்சிறந்த முதலீடு உங்கள் குழந்தைகளிடத்தில் உங்கள் அன்பை முதலீடு செய்யுங்கள், உங்கள் அக்கறையை முதலீடு செய்யுங்கள், உங்கள் பாசத்தை முதலீடு செய்யுங்கள், உங்கள் நேசத்தை முதலீடு செய்யுங்கள். இதற்கெல்லாம் காரணமான உங்கள் பொன்னான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.